நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெருநாள் தினத்தில் அதிகம் துஆ செய்ய சொன்னார்கள். இன்றைக்கு அந்த பிரார்த்தனை இரண்டு விஷயங்களுக்காக. ஒன்று, நம்மளுடைய உலக வாழ்க்கை, நம்மளுடைய பொருளாதாரம், நம்மளுடைய ஆரோக்கியம் சார்ந்த இறைவனிடத்தில் உங்களுக்காக நீங்கள் இறைவனிடத்தில் கண்ணீர் விட்டு மன்றாடி கேளுங்கள். இரண்டாவது, இன்றைக்கு உலகத்தில் உலகம் சூழ்ந்து இருக்கிற முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக, இஸ்லாத்திற்கு எதிராக பயங்கரவாதிகளால், அதிகாரி வர்க்கத்தால் முஸ்லிம் சமுதாயத்திற்கு எதிராக அவிழ்த்து விடப்படுகின்ற அநியாயங்களுக்கு, அக்கிரமங்களுக்கு, இறைவனை நிம்மதியாக வணங்க முடியாத வடநாட்டினுடைய சூழ்நிலைக்கு, பள்ளியில் வாங்கி சொல்ல முடியாத ஒரு காரணத்திற்கு, இறைவனை ரமலான் மாதத்தில் நிம்மதியாக இரவு தொழுகை நிறைவேற்றாத ஒரு கட்டத்தில் தள்ளப்பட்டவர்களுக்கு எதிராக இறைவனிடத்தில் கண்ணீர் வேண்டி துஆ கேளுங்கள். நாசக்காரர்கள், அநியாயக்காரர்கள் அழிந்து போக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய கோரிக்கை, நம்மளுடைய இந்த பிரார்த்தனை கண்டிப்பாக ஈமானிய உள்ளத்தோடு, இறை நம்பிக்கையோடு, யா அல்லாஹ் உன்னிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் வாழ்கின்றோம். இந்த இந்தியா, இந்த பிரதேசத்தில் எங்களுடைய முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவர்கள் உன்னை வணங்க முடியவில்லை, உன்னை தொழ முடியவில்லை. இப்பேற்பட்ட ஒரு நிலையிலிருந்து, சுமையிலிருந்து அந்த முஸ்லிம் சமூகத்தை நீ காப்பாற்றிட அல்லாஹ், நீ உதவிக்கரம் நீட்டிவிட அல்லாஹ். உங்களுக்காக கேட்பதை போல் கண்ணீரை வடியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த தினத்திலே அதிகம் பிரார்த்தனை செய்ய சொன்னிருக்கிறார்கள். அந்த அடிப்படை